ஒரு சிறிய குளத்துக்குள் வாத்துக்கள் வாழ்ந்தன. அதில் ஒரு வாத்து 6 குஞ்சுகள் பொரித்தது. 5 முட்டைகளிலிருந்து அழகான வெண்மையான வாத்துக்கள் வெளிவந்தன. ஆனால் கடைசி முட்டையில் இருந்து வந்த குட்டி மட்டும் சாம்பல் நிறத்தில் கொஞ்சம் பெரியதாகவும் வித்தியாசமான தோற்றத்துடனும் இருந்தது. மற்ற வாத்து குஞ்சுகள், இதோ பாருங்கள், இது எப்படிப்பட்ட வாத்து குஞ்சு, இது நம்மோடு சேர்ந்திருக்க முடியாது என சிரித்தன. அவனது அம்மா மட்டும்தான் அவனை நேசித்தாள். ஆனால் பிற வாத்துக்கள், வாத்து குஞ்சுகள் மற்றும் சில பறவைகள் கூட அவனை தவிர்த்தன. அழகில்லாத வாத்துக்கள் வருந்திய போதிலும் தனது அம்மாவின் வார்த்தையால் மனதுக்குள் நம்பிக்கையுடன் இருந்தது. அழகு என்பது தோற்றத்தில் இல்லை, அது உள்ளத்தில் இருக்கிறது என்று. சில நாட்கள் கழிந்தன. வாத்து குஞ்சு தனியாக விளையாடிக் கொண்டிருக்கும். அதன் சிறகுகள் வலுப்பெறத் தொடங்கின. ஒரு நாள் குளத்தில் சில வண்ணமிகு பெரிய பறவைகள் இறங்கின. அவை ஸ்வான்கள். அழகான வெண்மையான உடல், நீண்ட கழுத்து, சிறப்பான ஒளி வீசும் இறகுகள். அந்த ஸ்வான்கள் வாத்து குஞ்சை பார்த்ததும் ஆச்சரியத்தில் சொன்னார்கள், நீயே எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவன். நீ வாத்து இல்ல, நீ ஒரு ஸ்வான். அதை உணர்ந்தவுடன் வாத்து குஞ்சு தனது பிரதிபலிப்பை பார்த்தது. அதன் சாம்பல் நிறம் மறைந்து ஒளி வீசும் வெள்ளை ஸ்வானாக மாறியிருந்தது. அவனை ஒருபோதும் ஏற்காத வாத்துக்கள் இப்போது வந்து, நாங்கள் தவறு செய்தோம், நீ எப்போதுமே அழகானவன்தான் என்று மன்னிப்பு கேட்டது.